அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, எவால்யூவேட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3π/4 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3π/4 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 3π/4 இதனுடைய ஆங்கிள் என்னன்னு பார்க்குறோம். 3 இன்ட்டு π/4, π/4 அப்படின்னா 45 டிகிரி. ஸோ 3 இன்ட்டு 45 டிகிரி 135 டிகிரி. ஆனால் நமக்கு சைன் இன்வெர்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -90 டிகிரியிலேருந்து 90 டிகிரி தான் வரணும். அதனால் இந்த இந்த ஆங்கிளை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இந்த 3π/4 π மைனஸ் π/4ன்னு எழுதலாமா? வேல்யூ மாறாமல் இருக்கா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 மைனஸ் பை 4π மைனஸ் பை 3π/4 கரெக்டாக இருக்கா? ஓகே. இந்த காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 3π/4 அகைன் 135 டிகிரி தான் வரும். ஸோ காஸ் இன்வெர்ஸில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to π. அப்போ இது எதுவும் மாற்ற தேவையில்ல. காஸ் இன்வெர்ஸ் காசும் கேன்சல் ஆகிட்டு 3π/4 அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் tan இன்வெர்ஸில் நமக்கு எப்போ 1 வரும்னா π/4ல் கிடைக்கும். இப்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவ்ல இருக்கும். அதனால டைரெக்டாக அப்படியே π/4 எழுதிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். நான் இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். 4 தான் இருக்குது. அப்போ மேலே ஆட் பண்ணால் 4π 4 கேன்சல் ஆகிட்டு பையன் கிடைக்கும். இங்கே சைன் இன்வெர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டு π/4ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த இடத்துல 4 கேன்சல் ஆகிட்டு பையன் கிடைக்குமா? ஸோ இப்போ π/4 ப்ளஸ் பை 5π/4. ஸோ ஆன்சர் 5π/4. Okay, thank you.